தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில பகுதிகளில் திடீர் மின் தடை. திடீரென அதிகரித்த எரிபொருள் விலை உருவாகவுள்ள நெருக்கடி. நாட்டில் கடும் வெப்பமான காலநிலை, சிறுவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கடற்கரைகளில் அபாயமான மசகு எண்ணெய் கசிவுகள், ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். இலங்கையை சுற்றி வளைத்த பேராபத்து, அனுரவை இலக்கு வைத்து பெரும் சதி. யாழ்ப்பாணத்தில் அசஸ்ம பெறுவோருக்கு அரங்கேறும் சம்பவம், மக்களே அவதானம். இன்று முதல் அதிகரிக்கப்படும் பாடசாலை பேருந்து கட்டணங்கள். யாழில் நேர்ந்த விபரீதம், தனிப்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் புதிய திருத்தம். யாழில் ரகசிய தகவலால் மோசமான செயல் அம்பலம், கொழும்பில் ஆணும் பெண்ணும் கைது. தொடர்பட விரிவான செய்திகள். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 9, கொழும்பு 14 மற்றும் கம்பகாவின் சில பகுதிகளிலும் இவ்வாறு திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பின் காரணமாகவே தற்போது ஏற்பட்டுள்ள மின்தடையை சீர் செய்ய தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் நேற்று பிற்பகல் 3 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். இந்த பணி பகிஷ்கரிப்பு 24 மணி நேரத்திற்கு தொடரும் என்று இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோஷலா அபேசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் மின்சார சபையில் மாற்றம் ஏற்படுத்தி புதிய நிறுவனங்களில் இணைப்பது ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்த பிரச்சினையையும் ஏற்படுத்தாது என்று இலங்கை மின்சார சபை மாற்று பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உருவாகியிருக்கும் போர்ச்சூழல் மற்றும் கார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை சூத்திரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து இலங்கை சிந்திக்க வேண்டும் என பொறியியலாளர் தலான் ராஃபி சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய பூகோள பதற்ற நிலைகளால் இலங்கையும் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலவும் பின்னணியில் குறிப்பாக எரிபொருள் விலை நிர்ணயம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் உருவாகியிருக்கும் போர்ச்சூழல், கார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை சூத்திரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து இலங்கை சிந்திக்க வேண்டும். எரிபொருள் நிவாரணங்களுக்கு பதிலாக நலிவுற்ற சமூக பிரிவினருக்கு நேரடியாக நிதியுதவி வழங்குவதை நான் எப்போதும் ஆதரிப்பவன் என்றாலும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலை குறித்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோன்று விலை சூத்திரத்தை தற்காலிகமாக நிறுத்தாவிடேன் சந்தை நிலவரப்படி எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வடையும். போர் ஆரம்பமானதிலிருந்து மசகு எண்ணெய் விலை 50% அதிகரித்துள்ளது. இது பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளில் பிரதிபலித்தால் போக்குவரத்து மற்றும் ஏனைய விநியோக செலவுகள் உயர்வடைந்து உணவுப் பொருட்களின் விலைகளும் மிக வேகமாக அதிகரிக்கும். பேக்கரி மற்றும் உணவக உரிமையாளர்கள் விலையை உயர்த்திய பின்னர் எரிபொருள் விலை குறைந்தாலும் மீண்டும் விலையை குறைக்க மாட்டார்கள். எனவே இது நிரந்தர விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். அதேவேளை எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துவதால் அரசாங்கத்துக்கு நிதி சுமை ஏற்படும் என்பதுதான் உண்மை. இருப்பினும் வாகன இறக்குமதி வரி மற்றும் மூலதன செலவினங்கள் குறைவாக இருந்ததன் காரணமாக அரசாங்கத்திடம் இப்போது போதிய நிதி கையிருப்பு உள்ளது. தற்காலிகமாக 2-3 மாதங்களுக்கு விலை ஸ்திரமாக பேணினால் நீண்டகால அடிப்படையில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். ஏனெனில் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரித்தால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது அரசாங்கத்தின் மீளுருவாகும் செலவுகளை நிரந்தரமாக உயர்த்திவிடும். அத்தோடு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி வீதங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். இலங்கையில் ஏற்கனவே 25% மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
எனவே இந்த திடீர் விலை உயர்வை சமாளிக்கும் சக்தி பலருக்கு இல்லை. எனவே எதிர்பொருள் விலை சூத்திரத்தை நிறுத்தி வைப்பது 3 மாதங்களுக்கு மட்டுமேயான ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறுவர்களின் மென்மையான தோல் காரணமாக வெப்பப்படைகள், அரிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலின் நீர்ச்சத்து குறைவதால் தூக்கமின்மை, அதிக சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தற்போது பாடசாலைகளில் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெயிலில் நீண்ட நேரம் விளையாடுவதால் வெப்ப மயக்கம் அல்லது வெப்ப தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உப்புச்சத்துக்கள் குறையக்கூடும். இது மூளை மற்றும் இதயத்தின் செயல்பாடுகளை பாதிக்கலாம். சிறுவர்கள் போதியளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். நண்பகல் வேளையில் சிறுவர்களை நேரடியாக வெயிலில் நடமாட விடுவதை தவிர்க்க வேண்டும். தகுந்த கண்காணிப்பின் கீழ் சிறுவர்கள் நீரில் விளையாட அனுமதிப்பது அவர்களின் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவர்களுக்கு போதிய ஓய்வு மற்றும் நீர் அருந்துவதற்கான இடைவேளைகளை வழங்க வேண்டும். காலி, கிக்கடுவ மற்றும் பராலிய கடற்கரைகளில் எண்ணெய் கசிவுகள் அபாயகரமான மசகு எண்ணெய் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் எண்ணெய் கசிவுகள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று சுற்றுச்சூழல் அமைச்சில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க பெடபந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்கரையில் சிந்தப்பட்ட எண்ணெய் அகற்றும் நடவடிக்கை கடந்த 7ஆம் தேதி முதல் கடல்சார் சுற்றுச்சூழல் அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கடலில் மிதந்த KD2 100 வகை எண்ணெய் பீப்பாய் ஒன்றினால் கசிவு ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகை எண்ணெய் பிஸ்டன் மூலம் இயக்கப்படும் காற்று அமுக்கிகளின் உட்புற பாகங்களை உய்வூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை மசகு எண்ணெய் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது ஆபத்தான எண்ணெயாக வகைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கடலோரத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்காக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம், கடலோர போலீஸ் படைத்துறை மற்றும் தொடர்புடைய பங்குதாரர்களுடன் இணைந்து சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலை காரணமாக கடல் மீன்கள் மற்றும் ஆமைகள் உள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக இந்த அறிக்கையும் இல்லை என்றாலும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. கடல்சார் அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க தேவையான அனைத்து தொழில்நுட்ப தலையீடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய போர்க்கப்பல் குறித்த விவகாரம் பல்வேறு தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் கடற்படை கூட்டு பயிற்சிக்கு கலந்து கொண்டு விட்டு சென்றபோது தாக்குதலுக்குள்ளாகியமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த கப்பலில் இருந்து எச்சரிக்கை ஒலிகள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு எழுப்பப்பட்ட நிலையில் அது குறித்து எதிர்வினை கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச கடற்பரப்பில் குறிப்பாக இந்திய பெருங்கடலில் இலங்கை கடற்பரப்பு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டுள்ளது. இது உலகளாவிய வர்த்தக மையத்திலும் உலகளாவிய வர்த்தக கப்பலிலும் ஒரு மிக பிரதானமாக இடமாகவும் அமைப்பு பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அசிஸ்ம பயனாளிகளிடம் இணைய மோசடி ஊடாக பணம் பறிக்கும் கும்பல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களிடம் மாவட்ட செயலகம் கோரியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட செயலகம் விடுத்துள்ள அறிவிப்பில் அசிஸ்ம பயனாளிகளிடம் அனாமதேய தொலைபேசி அழைப்படுத்த தங்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாகவும் தங்கள் தொலைபேசி இலக்கத்திற்கு வரும் OTP இலக்கத்தினை தெரிவிக்குமாறு கோருகின்றார்கள். அதன் உண்மைத்தன்மை அறியாத சில பொதுமக்கள் தொலைபேசிக்கு வரும் OTP இலக்கத்தினை தெரியப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்குரிய வங்கிக் கணக்கில் இருந்து இணையம் மூலம் பணம் களவாடப்படுகின்றன.
எனவே இது தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தமது தொலைபேசி இலக்கத்திற்கு வரும் OTP இலக்கத்தினை ஏனையவர்களுக்கு பகிர்வதனை தவிர்க்குமாறும் கோருகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் கட்டணங்களை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்துரைத்த அவர், இதற்கு முன்னர் பலமுறை எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இம்முறை டீசல் விலை 22 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து கட்டணத்தையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏனைய சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன்படி குறித்த கட்டண திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனா தீவில் உறவுமுறை சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் போது ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். 43 வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கக்கூடும் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் தகராறில் ஈடுபட்ட 35 வயதான சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசல் 22 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 303 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 353 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 317 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 365 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் 630 போதை மாத்திரைகளும் 5 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் விற்பனையில் ஆண் பெண் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இருவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரின் உடமையிலிருந்து போதைப் பொருட்களை மீட்ட நிலையில் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொழும்பில் உள்ள போதைப்பொருள் வியாபாரிடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.